ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பதற்கு மானியம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் 25/9/2024 அன்னைக்கு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் வகையில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தேசிய கால்நடை இயக்கம், அதாவது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் வளர்ச்சி அடையவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் வழிவகை செய்யப்படுகின்றன. இது இறைச்சி, முட்டை, தீவனப்புல் உற்பத்தி மற்றும் கம்பளி உற்பத்தியை அதிகரிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி அதிகமாகும் பட்சத்தில் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு ஏற்றுமதி செய்து வருமானத்தை உயர்த்த வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சியும் வழங்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஆடுகள், கோழிகள், பன்றிகள் மற்றும் தீவன உற்பத்தி துறைகளில் இருப்பவர்கள் பயன்பெறலாம். தனிநபர்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், சுய உதவி குழுக்கள், முன்னாள் கூட்டுறவு அமைப்புகள், கூட்டுறவு பொறுப்பு குழுக்கள் மற்றும் பிரிவு அப்படின்ற மாரி 8 நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆடு, கோழி மற்றும் பன்றிகள்லாம் வளர்க்க விருப்பம் இருக்குது, ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குன்றவங்க தனிநபர்கள் நீங்களும் அப்ளை பண்ணலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் அவங்க அப்ளை பண்ணலாம். சுய உதவி குழுக்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் தகுதி உடையவர்களுக்கு கிராமப்புற கோழி பண்ணைகள், செம்மறி மற்றும் வெள்ளாட்டு பண்ணை, பன்றி பண்ணை, தீவன மதிப்பு கூட்டல் அலகு மற்றும் சேமிப்பு அலகு ஆகியவற்றை நிறுவுவதற்கு 50% மூலதன மானியமாக வழங்கப்படுகிறது. கோழி பண்ணை அமைப்பதற்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், செம்மறி மற்றும் வெள்ளாட்டு பண்ணை அமைப்பதற்கு 50 லட்சமும், பன்றி வளர்ப்பதற்கு 30 லட்சமும் மானியம் வழங்குறாங்க. தீவன தொழிலுக்கு 50 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பார்த்தா மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராமப்புறத்தில் கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. செம்மறி மற்றும் வெள்ளாடு நீங்கள் பண்ண அமைக்க போகிறீங்கன்னா அதுக்கு 50 லட்ச ரூபாயும், பன்றி வளர்ப்பதற்கு 30 லட்ச ரூபாயும், தீவன தொழில் பண்ண போகிறனா 50 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்குறாங்க. ஸோ மீதி இருக்கிற மொத்த செலவில் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்லேயோ அல்லது ஏதாச்சும் பார்த்தா ஃபினான்ஸ் மூலமாக மீதி இருக்க அமௌண்ட்டை நீங்கள் லோனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மானிய துணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கட்டமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு அமௌண்ட்டு மானியமாகவும், இந்த பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த எல்லா பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2வது தவணையாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் எல்லாருமே நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக இருக்கிற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து திட்டம் தொடர்பான ஆவணங்களை அதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எனவே இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள நபர்கள் மேற்கண்ட இணையத்திலிருந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்ற மாரி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே, தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஸோ தேசிய கால்நடை இயக்கம் சார்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். எக்கச்சக்கமான மானியம் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்றத உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ வெப்சைட் இதுதான், dahd.nic.in. இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கீம் அண்ட் ப்ரோக்ராம்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இல்லை நிறையா ஸ்கீம்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்க போகிறது செகண்டாக இருக்க பாருங்கள், நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன் NLM. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, NLM ஸ்கீம் மூலமாக மொத்தம் 3 வகையான சப்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சப்மிஷன் ஆன் ப்ரீட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் மற்றும் போல்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கால்நடை வளர்ப்பதற்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தா ஃபீடு மற்றும் ஃபுட் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு தீவனத்தை உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்டாக இருக்க ஆப்ஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சப்மிஷன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இனோவேஷன். ஸோ நீங்கள் பார்த்தா ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. ஸோ ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு அது எப்படி செயல்படுது அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 3 வகை ஆப்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆடு கோழி பன்றி வந்து நீங்கள் வளர்க்க போகிறீங்க, டெவலப்மெண்ட் பண்ண போகிறோன்னா அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்டாக வந்து தீவனத்தை வந்து பார்த்தா நீங்கள் பெருக்க போகிறீங்க, உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் அப்ளை பண்ணலாம். இல்லை அதை பற்றி நீங்கள் இனோவேஷன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஆராய்ச்சிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதை தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வெப்சைட் இருக்குது பாருங்கள், NLM-Udayamitra.in. இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட், நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷனோட வெப்சைட் இதுதான். ஓகே, இந்த வெப்சைட்டில் போய் தான் இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் போயிட்டு ஸ்கீம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக 1 by 1 நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஷன் ஆப்ஜெக்டிவ் எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இதெல்லாம் இருக்க பாருங்கள், ஸோ அந்த கால்நடைகளை வந்து பார்த்தா இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்டு, எக்கு, கோட் மில்க் இதெல்லாமே வந்து இன்னும் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 3 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்த மாரி. ஸோ ஃபஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆன் ப்ரீட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் மற்றும் போல்ட்ரி. அதாவது கிராமப்புறங்களில் நீங்கள் கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்மிஷன் ஆன் ஃபீட் அண்டு ஃபோடர் டெவலப்மெண்ட். இது எதுக்காகனா ஆல்ரெடி சொன்ன மாரி ஸோ அந்த உற்பத்தி பண்ணுறது, அதுக்கப்புறம் இனோவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 3 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ஆப்ரேஷனல் கைட்லைன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் அதே மாதிரி தான் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் என்ன, அதுக்கான மிஷன் ஆப்ஜெக்டிவ் என்ன, மிஷன் டிசைனிங் என்ன, அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ மிஷன் ஆப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மிஷன் டிசைன், இதான் வந்து பார்த்தா ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த 3 ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கட்டமாக இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து போனீங்கன்னாவே ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த கமிட்டி, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி செயல்படுது, ஒவ்வொரு கமிட்டியுமே எப்படி செயல்படுறாங்க அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்க போது அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அடுத்த கட்டமாக டீட்டெயில் கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன், இதுதான் அங்கே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அந்த 3 ஸ்கீம் பற்றியும் தெளிவாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், சப்மிஷன் ஆன் ப்ரீட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் மற்றும் போல்ட்ரி. ஸோ அந்த வளர்ப்பதற்கு ஆடு கோழி பன்றி வளர்ப்பதற்கான ஸ்கீம் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்க ஏ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பல்வேறு வகையான வகை கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் என்டர்பிரனர் ஃபார் ப்ரீட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் போல்ட்ரி. அதாவது கிராமப்புறங்களில் நீங்கள் கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிராமப்புறத்தில் கோழி வளர்ப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் பீப்புள், தனிநபர்கள் அப்ளை பண்ணலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 8 வகையான கேட்டகரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கோழி வளர்ப்புக்கு எவ்வளோ மானியம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 50% கேபிட்டல் சப்சிடி வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேரண்ட் ஃபார்ம், அதாவது அந்த கோழி பேரண்ட்ஸோட கோழிக்கும் சரி, ரூரல் ஹெச்சரி இருக்குது பாருங்கள், மதர் யூனிட் எல்லாருக்குமே அந்த கோழி குஞ்சுகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே 50% மானியம் வந்து வழங்குறாங்க. அதிகபட்சமாக 25 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஒன்று ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து 50% அல்லது 25 லட்ச ரூபாய் எது குறைவாக இருக்கோ அது அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. ஸோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பீப்புள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தா அந்த கோழி வளர்ப்புக்கு தேவையான பயிற்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஓனாக அந்த கோழி வளர்ப்புக்கு தேவையான கோழி பண்ணை வைப்பதற்கு தேவையான இடம் இருக்கணும், அதாவது அந்த இடத்த லீஸுக்காச்சும் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி ரிலீஸ்டு அப்ரண்ட் ஆஃப் த ஷெட்யூல் பேங்க். உங்களுக்கு பேங்க் மூலமாக அப்ரூவல் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அமௌண்ட் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி, நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் யார் செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி மற்றும் DHAD அவங்க வந்து பார்த்தா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனெக்சர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு கிராமப்புறத்தில் கோழி பண்ணை வைக்க போகிறீங்க, என்னமான தேவைப்படுது அப்படின்னா
1000 போல்ட்ரி பேரண்ட், அதாவது 1000 வந்து பார்த்தோன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கான ஸ்டாக் இருக்கணும். கெட்டு 500 ஹெச்சிங் எக்கு பேர் டே, 500 எக்கு பேர் டேக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னமான இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஷெட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில். அப்புறம் எலக்ட்ரிக் பார்டர் கேட்டிருக்காங்க, சிக் ஃபீடர் கேட்டிருக்காங்க, சிக் ட்ரிங்கர் கேட்டிருக்காங்க, அடல்ட் ஃபீடர், அடல்ட் ட்ரிங்கர். அப்புறம் வந்து பார்த்தா காஸ்ட் ஆஃப் 1100 பேரண்ட்டுக்கான ஸ்டாக்கு, இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா அந்த எக் இருக்குது பாருங்கள், எக்கு வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹச்சரி பில்டிங் இருக்கும், அதுக்கான இன்குபேட்டர் வேணும். இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கட்டாயம் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த மதர் யூனிட்டுக்கான சிக்கன்லாம் இருக்க பாருங்கள், அது எந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாம் கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா கோழி வளர்ப்பதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பிரீட் டெவலப்மெண்ட் இன் ஸ்மால் ரெமினன்ட் செக்டார், அதாவது ஷீப் மற்றும் கோட் ஃபார்மிங். ஸோ அந்த ஆடு வளர்க்க போகிறீங்க, வெள்ளரி அந்த செம்மறி ஆடு நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேலியன் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்சிடி 50% கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 50 லட்ச ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான அன்னெக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா 5500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கணும். நீங்கள் குறைந்தபட்சமாக ஸோ கோட் ஃபார்ம், ப்ரீடர் கோட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 500 ஃபீமேலுக்கான கோட் இருக்கணும். அதேமாரி 25 மேல் ஷீப் வந்து மற்றும் கோட் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் 550 கிட்ட ஆடு வந்து வளர்க்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிட்டு குழந்தைகளுக்கான ஷெட்டு எப்படி இருக்கணும், காஸ்ட் ஆஃப் டிஓஇ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே, எல்லா ஆடுகளுக்குமே நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ பேசிக்காக எலிஜிபிலிட்டி நார்மல் எல்லா ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி ஆனால் இண்டிவிஜுவலாக இருந்தால் போதுமானது. அது கூடவே அந்த கோழியோ பண்ணை அமைப்பதற்கு தேவையான இடம் லீஸுக்கு இருக்கணும். அதேமாரி மீதி அமௌண்ட்டை நீங்கள் அந்த லோன் மூலமாக ஃபினான்ஷியல் மூலம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ரொம்பலாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் என்ன, ஜென்ரிக் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இந்த ஊசி போட்டு வளர்ப்பாங்க பாருங்கள் ஷீப் மற்றும் கோட் பீட், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பன்றி வளர்ப்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் அதே தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 30 லட்ச ரூபாய் மானியம் வந்து வழங்குறாங்க. ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்றி வளர்க்குறவங்க நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். ஸோ அனெக்சர் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக வந்து பார்த்தா 500 ஷோ மற்றும் 10 போர் இந்த மாரி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குற மாரி இருக்கும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்கணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய அந்த பண்ணையில் இருக்கணும் அப்படின்றத அவசியமாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதான் மொத்த ஸ்கீம் 3 ஸ்கீம் பற்றி பார்த்தாச்சு. செக் பண்ணிக்கோங்க. பேசிக் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுற அளவுக்கு பேங்க்கில் லோன் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும். அந்த லோன் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். 3 விதமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, பேசிக் எலிஜிபிலிட்டி இவ்வளோ அமௌண்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் போயிட்டு லாகின் ஆஸ் ஆண்டர்பிரனர் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் வந்து பார்த்தா அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ப்ரோஸாக இருக்கும் அப்ளை பண்ணுறது, அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸ் அமைப்பதற்கான ப்ராஜெக்ட் ரிலேட்டட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுத்தலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ நீங்கள் ஃபினான்ஸுக்கு எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு மீதி இருக்க செலவு நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க,
அதுக்கப்புறம் உள்ள நெட் இன்கம் எவ்வளோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லேண்ட் டாக்குமெண்ட்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்க பாருங்கள் அந்த பிஸ்னஸ்ஸு அந்த பண்ணை அமைப்பதற்கு லேண்ட் எங்கேருந்து வரப்போகுது அதுக்கான நீங்கள் ஓனாக வச்சுருக்கீங்கன்னா ஓனர்ஷிப்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். லீஸுக்கு எடுக்க போனால் லீஸ்க்கான டாக்குமெண்ட் வேணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெண்டுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் ப்ராஜெக்ட் சைட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதுக்கான அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகன். ஸோ உங்களுடைய அப்ளிகனுடைய ப்ரூஃப்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஃபார்மர் லிங்க்டு அட்டாச்சு வித் த அப்ளிகன் காம்ப்ரைசிங் உங்கள் நேமு ஆதார் மொபைல் நம்பர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் புக் கேன்சல்டு செக் ஸ்லிப் வந்து கேட்டிருப்பாங்க. ரெட் கலர் இருக்க பாருங்கள் அதெல்லாமே மேண்டடரி டாக்குமெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக கீ ப்ரொமோட்டருக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் யாரோ அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக அவசியமானது. அந்த இது குறித்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் ஃபார் வேரியஸ் இன்புட். ஸோ எங்கேருந்துலாம் சப்ளையர் இருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த நீங்கள் போல்ட்ரி அந்த கோழி வளர்க்கிறீங்க அதுக்கான இது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் இருக்கா இல்லையானதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் தமிழகத்தில் வந்து இருக்காது. எந்தெல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் கால் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா கோட்டு கொடுத்துருக்காங்க, ஷீப்பு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அது வந்து சப்ளையர் இருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் சப்சிடி லோன் வாங்குறது கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் முன்கூட்டி நீங்கள் வந்து ப்ராப்பராக எனக்கு பிஸ்னஸ் பிளான் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி சப்சிடி வாங்கலாம். சும்மா ஏனோ தானெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. கரெக்டாக ஒரு பிளான் வச்சு கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அதுக்கேற்ற பிளான் எல்லாமே இருக்குன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த NLM ஸ்கீம் குறித்து. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை அமைப்பதற்கு ட்ரைனிங் ஆர் ஹாவ் ட்ரைனர் எக்ஸ்பர்ட் ஒன்று நீங்கள் ட்ரைனிங் ஆகிருக்கணும் அல்லது உங்களுக்கு கூட வந்து ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட எக்ஸ்பர்ட் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் ஹாவ் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெலவென்ட் ஃபீல்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தால் ஓகே, அந்த அமைப்பதற்கு ஏதாச்சும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருந்தால் போதுமானது. அடுத்த கட்டமாக சான்செக்ஷன் லோன், அதாவது 50% வந்து மத்திய அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மீதி 50% ஆன அமௌண்ட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோன் வாங்கலாம், பேங்க்கில் வந்து பார்த்தா லோன் வாங்கலாம், அல்லது வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் மூலமாக லோன் வாங்க பாருங்கள். ஏதாச்சும் வந்து பார்த்தா கமர்ஷியல் பேங்க் லோன் வாங்க பாருங்கள். ஸோ மீதி 50% அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் ஓன் லேண்ட் ஆர் லீஸ் லேண்ட், ஏதாச்சும் அந்த வைக்கிறதுக்கு ஏதாவது லேண்ட் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் போதுமானது. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழக அரசு சார்பையும் வந்து இந்த ஸ்கீம் குறித்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தா ரெடியாக இருப்பாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு. ஏன்னா இதுக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழகத்துலையும் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கால்நடைத்துறை இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னாவே அவங்க இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.